முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி, அவரவர் விதியது. அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்துக் கொள்வார்கள். தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும், பார்த்து பார்த்து நீ செய்த உதவி. அப்பா, நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய். உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கிறாய். எவரும் உன்னை கொண்டாட போவதில்லை. நீ மாற்றானலுக்காக புதிய வழியை தேடிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உன்னுடைய தூய்மையான பக்தியினால் நீ எல்லாவற்றையுமே பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும். நீ சந்தோஷமாகவே இரு. தினசரி 5 நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையில் செயல்பட்டு நல்ல மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நாம் நம்முடைய தேவைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய தேவைகள் தானாகவே நிறைவேறிடும். யாராவது உன் கண் முன்னே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஒரு 2 நிமிடமாவது அவர்களுக்காக வேண்டிக்கொள். அவர்களுடைய பெயரை என்னிடம் சொல்லிக்கொள். அது போதும். உன்னுடைய வேண்டுதல் தானாகவே நிறைவேறும். காலப்போக்கில் நமக்கு தேவை என்பதே இல்லாமல் நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆழமான அமைதியில் அபரிமிதமான ஆசிகளுடனும் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பு அமைவதில்லை. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ முழுமையாகவே பயன்படுத்திக்கொள். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பை நாம் தரமாட்டேன். உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் இதை நீ பயன்படுத்திக்கொள். எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய். நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த நமக்கான வாய்ப்பு இது என்று எண்ணிக்கொள். இந்த வாய்ப்பை நீ தவறாமல் பயன்படுத்தி நாம் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் என்று எண்ணத்தோடு செயல்பட்டு பார். உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும். எந்த தடங்களும் இல்லாமல் உன் கைகளில் வந்து சேரும். உளமாற உன்னுடைய மனதார பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நமது தீய கர்மாக்கள் எல்லாமே குறைந்துவிடும். அபரிமிதமான ஆசீர்வாதங்கள், எல்லா தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் உனக்கு தானாகவே வந்துவிடும். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் உன் மனதை நீ நிரப்பி வைத்துக்கொள். உன் வீட்டையும் நேர்மறையாகவே மாற்றி வைத்துவிடு. நீ பேசுவதும் நேர்மறையாகவே இருக்கட்டும். நீ முழுவதுமாகவே நேர்மறையாகவே மாறிவிடு. எதிர்மறை உனக்குள்ளே வராதபடி செய்து கொள். நேர்மறை இருந்தால் அந்த வீட்டில், அந்த இடத்தில் எதிர்மறைக்கு வேலையே இருக்காது. அடுத்தவர்களுக்கான இந்த 5 நிமிடம் நமக்கான மிக பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ தெரிந்து கொள். உணர்ந்து பயன்படுத்தி கொள்வதற்காக நான் உனக்கு இப்பொழுதே மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். மற்றவர்களுக்காக நீ வேண்டுவதற்காக என்னுடைய நன்றி இது. ஏற்றுக்கொள். உங்கள் சிரமங்கள் அனைத்துமே விரைவிலேயே தீர்க்கப்படும். நிச்சயமாகவே தானாகவே எல்லாமே சரியாகும். உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவரும் ஒரு நாள் எரியப்படுவார். காத்திரு. மகிழ்வதற்காக அல்ல, அவரை நீ மன்னிப்பதற்காக. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. எத்தகைய பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் அதில் ஒரு தீர்வை கொண்டுதான் வருகிறது. நீங்கள் உங்கள் மனதை தெளிவுபடுத்தி தெளிவாக பார்க்க வேண்டும். நினைத்தது நடக்கும், கேட்டது எல்லாமே கிடைக்கும். இந்த உலகில் குருவின் வாக்கு என்பது ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நிச்சயம் நினைத்தது எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கும். மூடிய கதவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கும் கதவு எப்படி தெரியும்? சில கதவை திறக்க முயற்சி என்ற சாவி அவசியம்.
சில கதவை திறக்க பொறுமை என்ற சாவி அவசியம். எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை என்ற சாவி மிக முக்கியம். முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களுடைய எண்ணமும் முயற்சியும் நிச்சயமாகவே வெற்றி பெறும். இந்த உலகில் நாம் நேசிக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட நம் மனதை புரிந்து கொண்டு நேசிப்பவர்கள் இருக்கிறார்களா என்பதுதான் மிக முக்கியம். இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு என்பது சிறியதுதான். எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு என்பது சிறியதுதான். எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியதுதான். எவ்வளவு சிறிய சாவியை வைத்து எவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறோம். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரே சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும். அதுவே அத்தனை பிரச்சனையையும் தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அனுமதித்ததே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். அவன்தான் இறைவன். பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்குகின்றார். உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார், இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கின்றார், இன்னும் சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கின்றார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். நாம் நினைத்து கொண்டிருப்போம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் என்று. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும். மற்ற மனிதர்களும் நம்மை போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று. இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உங்களது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கின்றீர். எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களது தொழிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகின்றனர். இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுங்கள். நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகின்றீர் என்று. எத்தனையோ நோயாளிகள் அதை பெறுவதற்காக வேண்டி கோடி கோடியாக கொட்டுகின்றனர். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றீர் என்று. எத்தனையோ மரித்த ஆன்மாக்கள் உலகிற்கு வந்து நல்லறம் புரிய ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றனர். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நீங்களாகவே இருக்கின்றீர். எத்தனையோ பேர் அவர்கள் உங்களைப் போல் இருக்க ஆசைப்படுகின்றனர். இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுங்கள். எந்நேரமும் மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரை மகிழ்வியுங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். பொறுமையை விட எதுவுமே கிடையாது. நம்பிக்கையை விட பெரிது எதுவும் கிடையாது. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எந்நாளும் இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இறைவன் மீது அதீத நம்பிக்கையும் அதீத பொறுமையும் வைத்து தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு நல்லதாகவே அமையும். அந்த இறைவனின் அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். தொட்டது எல்லாமே துளங்கும். ஏனெனில் உங்களை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போகிறவர் உங்களுடைய தந்தை, உங்களுடைய கடவுள், உங்களுடைய குரு. அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயம் நன்றாகவே இருப்பீர்கள். எந்த பயமும் இன்றி, எந்த சலனமும் இன்றி, எந்த ஒரு கவலையும் இன்றி அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையுமே கொட்டிவிடுங்கள். எல்லாவற்றையுமே அப்பன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்துவிடும். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தெரியாதது என்று எதுவுமே கிடையாது. நிச்சயம் அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். நம்பிக்கை, பொறுமை, நிதானம் இவைதான் தேவை. மிக மிக நம்பிக்கை தேவை. என்னை காப்பார் என்ற நம்பிக்கை அவர்களிடம் வேண்டும். அப்போதுதான் அவர்களின் அருள் முழுமையாக உனக்கு கிடைக்கும். நல்லது செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் இன்று செய்யும் ஒரு சிறிய நல்லது நாளை உங்கள் தலைமுறையே காக்கும். அந்த அளவிற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நல்லது மட்டும் செய்யுங்கள். இரவோடு இரவாக எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இவை கேட்டு எனக்கு நன்றியை மட்டும் சொல்லி நீ உறங்கப்போ. எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். விடியும் விடியல் உனக்கான விடியலாக நல்ல விடியலாக அமையும். நீ கேட்டதை கொடுக்கும் விடியலாக அமையும். நீ நினைத்ததை நடக்கும் வகையில் நல்ல விடியலாக நான் உனக்கு அமைத்து தருகிறேன். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன்.
நீ தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒழியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு எல்லாம் முடிவே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அந்த அற்புதமான, சுகமான, நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாகவே புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையுமே சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கு எதற்காக கவலை? எதற்காக வீண் பயம் உன் மனதில்? நான் தான் இருக்கிறேனே, என்னை நீ ஏன் மறந்தாய்? எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள்! இதிலிருந்து நான் உன்னை மீட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நீ மீண்டு வந்திருக்கிறாய். அப்படி நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று எதற்காக நீ பயப்படுகிறாய்? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியந்து போக போகிறாய் பார். தைரியமாகவே இரு. நீ ஜெயிக்க பிறந்த என்னுடைய பிள்ளை. உன்னை தேடி நான் வந்து விட்டேன். நீ என்னை வரவேற்று தயாராக உள்ளே அழைத்து போய்விட்டாய். உன்னை மகிழ்விக்கவே நான் இப்போது உன் கர்ம விலன்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. அதையும் கூடிய விரைவிலேயே நான் அழித்து விடுவேன். உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது என்னுடைய பொறுப்பு. இது என் மீது சத்தியம். நீ கவலைப்படாமல் இரு. என்னை நீ வரவேற்று உள்ளே அழைத்து போய்விட்டாய். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. உன்னை நான் பாதுகாத்து கொண்டு உன் வீட்டில் நான் கம்பீரமாக இருக்கிறேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன். இன்று இரவோடு இரவாக உன்னுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையுமே நான் போக்கி காமிக்கிறேன். உன்னுடைய கடன் பிரச்சனையை விரைவாகவே நான் முடித்து வைக்கிறேன். நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாக அமையப் போகிறது. நன்றாக நிம்மதியாக உறங்கு. முதலில் மகிழ்ச்சியானவராகவும் ஆனந்தமானவராகவும் மாற வேண்டியது மிக முக்கியம். உங்களுக்குள் முதலில் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லாமல் அடுத்தவர் மீது முயற்சி செய்து அன்புடன் இருக்க விரும்பினால் அப்படி அது நடக்காது. எனவே ஒவ்வொருவரும் தாங்கள் முதலில் ஆனந்தமும் களிப்பும் மிகுந்தவராக மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்குள் முதலில் நீங்கள் ஆனந்தமாக இல்லாமல் வெறுமனே நல்ல மனிதர்களை உருவாக்கும் முயற்சி என்றைக்குமே சரியாக பலனளித்ததில்லை. முதலில் உங்களை நீங்களே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மறை அதில் இருக்கும்படி செய்து கொள்ளுங்கள். எதிர்மறையை அறவே ஒழித்து விடுங்கள். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி மட்டும் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நான் சொன்னால் நிச்சயமாகவே பலிக்கும். உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் உன்னுடைய மனதில் நீ இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே. ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது கலிகாலமாகிவிட்டது. கலியுகத்தின் தெய்வம் நான் சொல்கிறேன். என் வாக்கு நிச்சயமாகவே பலிக்கும். சிறிது நேரத்தில் நீ நன்றி கூறுவாய். நிச்சயமாகவே நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாமல் இரு. பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வா. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். நீ கலங்காதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் மனதைரியம் உன்னிடம் நிறையவே இருக்கிறது. யார் என் எதிரே வந்து நிற்பார் என்ற கோணம் உன்னிடம் இருக்கிறது. அகங்காரம் உன்னிடம் இருக்கிறது. நீ தவறே செய்யவில்லை என்றால் யார் உன்னை வந்து தட்டி கேட்க முடியும்? யாராலும் முடியாது. நீ ஒரு நெருப்பு பக்கத்தில் யாராலும் வர முடியாது. அவ்வளவு சக்தி உனக்கு இருக்கிறது. அதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். சோதனையை தருகிறேன். நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்புக்கின்ற வழியையும் நான் உருவாக்கி அளிப்பேன். ஏனென்றால் உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை என்றுமே கைவிட மாட்டேன்.
யாரையும் வஞ்சிக்காத ஒருவன், கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது. ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுக்கும் நிச்சயம் பலன் இருக்கும். அதனால் வார்த்தைகளை பார்த்து மட்டும் விடு, நன்றாக இருப்பாய். கோரிக்கையை நான் பரிசீலித்துக் கொண்டு இருக்கிறேன். விரைவில் நல்லது நடக்கும். எப்போதும் ஏன் பின் வரிசையில் ஒளிகிறீர்கள்? அப்படி நீங்கள் ஒளியாதீர்கள், முன் வரிசைக்கு வாருங்கள். யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசுங்கள். அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விழலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நடக்கிற வேகத்தை அதிகப்படுத்துங்கள். நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு, உற்சாகம் உங்கள் செயல் வேகத்தையும் தானாக அதிகரிக்கும். எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று நீங்கள் காத்திருக்காதீர்கள். அங்கே கேட்கிற முதல் குரல் உங்களுடையதாக இருக்க வேண்டும். எந்நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகிற தன்னம்பிக்கையை வேறு எங்கேயும் கிடைக்க முடியாது, வாங்கவும் முடியாது. எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை பேசுங்கள். எதிர்மறை விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாதீர்கள். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உங்கள் பலம் மீது மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பெயரை எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கூறுங்கள். உங்கள் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக நீங்கள் உணருங்கள். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன். உனக்கான வெற்றி பாதையில் மகிழ்ச்சியாக நீ பயணம் செய். உனக்கு துணையாக நானும் வருகிறேன், வழி துணையாக உனக்கு. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் நான் இருக்கிறேன். கலங்காதே. உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருப்பதால் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளி இல்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து என் நெஞ்சம் உடைகிறது. குழந்தையே, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை நீ காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ நான் மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீதை நீ வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவதோ என் சித்திர ரூபத்தை நீ கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் என்பது எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். அது உண்மைதானே? அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக் கொள். சமநிலைப்படுத்து. அந்த பற்றை நீக்கு என்றெல்லாம் உனக்கு பல முறை நான் எடுத்துச் சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து நான் காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக் கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என்னுடைய அன்பு குழந்தையே, நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். உன் கண்ணீரை கண்டு கண்டுதான் உன்னிடம் நான் பேசுகிறேன். நீ இப்படி அழுகின்ற அளவுக்கு எதுவும் நடந்திடவில்லை. உனக்கு தேவையில்லாததுதான் நான் அகற்றியுள்ளேன்.
அதைவிட மிகவும் சக்தி வாய்ந்த சிறந்ததை நான் உனக்கு தேர்வு செய்துள்ளேன். உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது. என்னை ஒரு நொடி நினைத்துக்கொள். உன் தனிமையை நான் போக்குகிறேன். உன் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நீ தயாராக இரு. நீ நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும். நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும். எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும். எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும். திறமை செயலிழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும். பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உனக்கு தெரியும். உன்னை உனக்கு தெரியும் போது கடவுள் உன்னிடம் பெரிதாக தெரிவார். உன்னை நீயே முதலில் அறிந்து கொள். நீ எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள். தெரியவில்லை என்றால் என்னை வந்து பார். நான் சொல்கிறேன் நீ எப்படிப்பட்டவன் என்பதை, உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை, எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் சொல்கிறேன். நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு இப்போதே இந்த நொடியே எனக்கு நன்றி சொல்லிவிட்டு நீ உறங்கச் செல். இந்த இரவே இதை கேட்டுவிடு. நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்கள் ஒன்றல்ல, பல. அதற்கு எல்லாவற்றிற்கும் சேர்த்து இப்போதே எனக்கு நன்றி சொல். என்ன சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள்? நான் நினைத்தது நடந்து விடுமா? நான் கேட்டது எனக்கு கிடைத்து விடுமா? நான் படாத துன்பமே இல்லையே. அப்படி இருந்தும் திடீரென்று எப்படி எனக்கு அற்புதங்கள் நடக்க இருக்கிறது என்று ஒன்றன் பின் ஒன்றாக உன் மனதில் பல விதமான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். நீ இப்போதே எனக்கு நன்றி சொல். நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்களை காண இப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள். உன் அப்பா நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டாயா? உனக்கு நித்தம் நித்தம் ஒவ்வொரு குழப்பம், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதையெல்லாம் தாண்டி வரும் வழியில் பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். இவை எல்லாம் உன்னை மாற்றுதான் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது என்றால் அதை எதிர்கொள்ள நீ நினைக்க வேண்டும். தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்ததானே செய்யும். நீ ஓடும்போது அதுவும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை வேகமாக விரட்டி வரும். நீ ஏன் அதற்கு பயப்படுகிறாய்? நிமிர்ந்து நில், எதிர்த்து நில். உன்னை பார்த்து அது ஓடட்டும். நீ ஓடும் ஒவ்வொரு நேரமும் அதனால் வழிகளுக்கு தான் நீ ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டு வருவதில்தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. நீ எதிர்த்து நின்று பார், அது உன்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து விடும். பிறகு என்ன, உன் வழியில் எந்த ஒரு தடங்களுமே இருக்காதே. நிகழ்வு என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீரானது உள்ளே செல்லும். என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா? இல்லையே. 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம நிலவில் நிலைக்க முடியும். 5 பூதங்களில் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் 5 புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை? அந்த பரீட்சைதான் இது. நீ பாத அளவில் தாண்டி விட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி என எல்லாவற்றிலுமே வென்று நீ இந்த பாதி கடலையும் உன்னால் சமமாகவே தாண்ட முடியும். சம அளவாய் இன்று இருக்கிறாய். நீ தாண்டிவிடு. ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம், அது மிக தந்திரமான ஆயுதம். அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது ஒரு சிக்கலான விஷயம். அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள், வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது. ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு எத்தனை விதமான குறிக்கோள்கள் இருக்கிறது என்பதை நீ யோசித்துப்பார். பலவிதமான திசைகள் இருக்கும். எந்த வழியில் வேண்டுமானாலும் அது செல்லலாம். என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார். அதை நினைவில் வைத்துக்கொள். நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய குழந்தை. எப்போதுமே உனக்கு துன்பம் என்பதே நேராது. நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் எவை எல்லாவற்றையுமே நான் அறிவேன்.
உங்களை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கிறேன். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது. நீ எந்த நேரமும் குழப்பத்திலேயே இருக்காதே. நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நாளை கண் வெளுத்து எழுந்து ஒரு அதிசயத்தை காண்பாய். அந்த அதிசயம் உனக்கு நல்லதாகவே இருக்கும். சந்தோஷமாக உறங்கு, நிம்மதியாக உறங்கு. உன் பக்கத்திலேயே உன் வருடிக்கொண்டு நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு. நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உறங்க செல். இன்று இரவே இப்போதே எனக்கு நன்றி சொல். நீ நன்றாக இருப்பாய், ஜெயமாக இருப்பாய். உன் அப்பாவின் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு இருக்கு. நல்லதே நடக்கும். நன்றி சொல்ல மறவாதே கண்மணி, நல்லதே நடக்கும்.